ஹலோ வணக்கம் வாங்க நம்ம சுபாஷ் மேத்ஸ் டியூஷன்ல 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ்ல 7.3 எக்ஸசைஸ் இன்னைக்கு பார்க்க போற சம் 3 and 4 பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அடுத்தடுத்த சம்ஸ் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும், உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பேஜ் நம்பர் 294 அதுல நம்மளோட சம்ஸ்க்கு போலாம். வாங்க பசங்களா, பேஜ் நம்பர் 294 எடுத்துக்கிட்டாச்சா? சம் நம்பர் 3 இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சம் நம்பர் 3 என்ன சொல்லிருக்காங்க? From a solid cylinder whose height is 2.4 cm and diameter 1.4 cm, a cone of the same height and diameter. See, ஒரு சிலிண்டர் இருக்கு, height 2.4 cm, diameter 1.4 cm. ஒரு a cone same height and diameter curved out. Okay, அதுல இருந்து curve பண்ணி வெளில எடுத்துறோம். So find the volume of the remaining solid nearest centimeter cube. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே கொடுத்துக்கிற சம்க்கு முதல்ல ஒரு டயக்ராம் டிரா பண்ணோம்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்ப டயக்ராம் டிரா பண்ணிருக்கோம். சிலிண்டர் உள்ள சேம் ஹைட் கோன். ஓகே, சிலிண்டரோட ஹைட் நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? தட் இஸ் 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கோனோட ஹைட்டும் அதுதான். அண்ட் தென் டயாமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 1.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த டயாமீட்டர் ஃபார் சிலிண்டர் ஆல்சோ. இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் இதுதான். கிவன் எழுதிக்கலாம். கிவன், ஸோ ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால அதுக்கு ஒரே நேமே நம்ம கொடுத்துக்கலாம். height is equal to 2.4 centimeter and radius is equal to 1.4 by 2 centimeter அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? இந்த சிலிண்டர்ல இருந்து கோன் வந்து carved outனா கட் பண்ணி எடுத்துறாங்களா அந்த கோனை. ரிமைனிங் சாலிடுக்கு வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. சோ தட் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன அப்படின்னா, ஃபுல் சிலிண்டர் வால்யூம்ல இருந்து இந்த கோனோட வால்யூமை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் சாலிடோட வால்யூம் நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, அந்த வேலையை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் ஈக்குவல் டு சோ ஃபார்முலா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன பண்ண போறோம்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர்ல இருந்து நம்ம வால்யூம் ஆஃப் கோனை மைனஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுல ஹைட்டுக்கு ரேடியஸ்க்கு டிஃபரன்ஸ் காமிக்கல, ஏன்னா சேம் ஹைட் அண்ட் ரேடியஸா இருக்கிறதுனால ஃபார்முலா எழுதலாம். வாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் அப்படின்னு. அண்ட் வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். இது பார்த்தோம்னா ஆர் ஹெச்சோட வேல்யூலாம் சேமா இருக்கிறதுனால நம்ம காமன் எடுத்துட்டா கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வந்து ரெண்டு சைடும் இருக்கிறதுனால நான் வெளில எடுத்துட்டேன். இப்ப டோட்டல் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வெளில வந்துருது அப்படின்னா இங்க ஒரு 1 மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு. சேம் திங் இங்க பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வெளியில போயிடுது அப்படின்னா இங்க 1/3 மட்டும் தான் வரும். ஓகே, இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாம். பைக்கு பதிலா 22/7, ஆர் ஸ்கொயருக்கு பதிலா வாட் இஸ் ஆர் இங்க பாத்துருக்கோம் 1.4 by 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1.4 by 2 into 1.4 by 2, திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர் into h. ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 - 1/3 என்ன அப்படின்னு பார்த்தா 1 - 1/3 பண்ணா 3 எல்சிஎம் எடுத்துப்போம். ஸோ 3 - 1 2 கிடைக்கும். 2/3 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. இப்போ இனிமே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 2வையும் 22வையும் 11 டைம்ஸ் அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாமா? 11 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 7ஐயும் 14க்கும் நான் வந்து 0.2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 24 3 வந்து 0.8 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இனிமே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் என்னோட வேலை. எதாவது நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 11 into 0.2 into 1.4 into 0.8 இது நான் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா 2.464 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். முதல்ல நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்புறம் கவுண்ட் பண்ணி பாயிண்ட் வச்சுக்கலாம். எத்தனை டிஜிட் இங்க 1 2 3, ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா நம்மளுக்கு 2.464 சென்டிமீட்டர் கியூப். நியரஸ்ட் சென்டிமீட்டர் கியூப்ல தான் ஆன்சர் கேட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. வெரி வெரி ஈஸியஸ்ட் சம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் போலாமா?
வாங்க இப்ப சம் நம்பர் 4 என்ன சொல்றாங்க? A solid consisting of a right circular cone of height 12 cm. See, questions பார்த்து நம்ம ஒரு டிசிஷனுக்கு வந்துட வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இன்ஃபேக்ட் ஒரு சாலிட் இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ரைட் சர்க்குலர் கோன், அதோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஸ்டாண்டிங் ஆன் ஏ ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியருக்கு மேல ஒரு கோன் இருக்கு, கோனோட ரேடியஸ் 6 அண்ட் ஹைட் 12 அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் அது எதுக்கு மேல ஹெமிஸ்பியருக்கு மேல இருக்கு, அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் ஆல்சோ 6 சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் அப்ரைட். இப்ப இந்த சாலிட் வந்து அப்ரைட்ல பிளேஸ் ஆயிருக்கு. எங்க? ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ல ஃபுல் ஆஃப் வாட்டர். இதுக்கு நம்ம முதல்ல ஃபிகர் டிரா பண்ணிடலாம். ஃபிகர் டிரா பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற ஷேப் என்னன்னு கேட்டா, ஒரு ஹெமிஸ்பியருக்கு மேல ஒரு கோன், தென் ஹெமிஸ்பியர் கோனோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அண்ட் ஆல்சோ ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் பண்ணியாச்சு. அடுத்து இது எங்க இருக்கு சொல்றாங்க, இது அப்ரைட்டா, திஸ் இஸ் அப்ரைட் பொசிஷன், அப்ரைட்டா ஒரு சிலிண்டருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன். ஸோ சிலிண்டர் டிரா பண்ணலாம். ஓகே, சிலிண்டர் டிரா பண்ணிட்டோம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, upright in a circular cylinder full of water, okay, such that it touches the bottom. அதுவும் நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? Find the volume of the water displaced out of the cylinder. டிஸ்பிளேஸ் ஆகிற வாட்டர் எவ்வளோ, சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதுக்குள்ள இந்த சாலிட் உள்ள போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுங்கிறது தான் அவங்க கேட்ட கொஸ்டின். சிலிண்டரோட திஸ் இஸ் ஆப்வியஸ், சிலிண்டரோட ரேடியஸ் ஆல்சோ 6 சென்டிமீட்டர் அண்ட் டோட்டல் ஹைட் 18 சென்டிமீட்டர். அது எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளே. பிகாஸ் கோனுக்கு 12 பிளஸ் இதோட ஹைட் ஒரு 6 அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன, சிலிண்டரோட ஹைட் வந்து நம்மளுக்கு 18 சென்டிமீட்டர் கிடைச்சிடும். ஓகே, நம்ம கண்டுபிடிக்கிற ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒன்லி டிஸ்பிளேஸ் ஆகிற வாட்டர். தட் மீன்ஸ் வாட், இதோட வால்யூம், அதாவது அந்த உள்ள எவ்வளவு சாலிட் உள்ள போட்டிருக்கோமோ அதோட வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் நம்மளுக்கு வெளியில போகும். ஸோ நம்ம இந்த சாலிடோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டா போதும். அந்த டிஸ்பிளேஸ் ஆற வாட்டர், டிஸ்பிளேஸ் அவுட் ஆற வாட்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப சொல்யூஷனுக்கு போலாம். வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு volume of cone plus volume of hemisphere. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு கேட்கறது என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ் ஆகிற வாட்டரோட வால்யூம் தான். அந்த டிஸ்பிளேஸ் ஆகிற வாட்டரோட வால்யூம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த சாலிடோட வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் வால்யூம். ஓகே, இப்ப பிஃபோர் தட் நம்ம எப்பவுமே சொல்யூஷன்ல கிவன் எழுதுற பழக்கம் இருக்கு நம்மளுக்கு. அதை எழுதல, இங்க எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்கோம் இதுல, ஹைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையானது கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் தான் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண போகுது. ஸோ இதோட ஹைட் அண்ட் ரேடியஸ் மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஓகே, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே, தென் இப்ப ஃபார்முலாக்கு போயிடலாம். வால்யூம் ஆஃப் கோன் என்ன அப்படின்னு கேட்டா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா 2/3 பை ஆர் கியூப். சி இதுல ஆர் இங்க ஹெச் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டா கோனோட ஹைட். இது ஹைட் ஆஃப் த கோன், இதுக்கு ஹைட் கிடையாது. ஸோ தட் இப்ப இதுலயும் நம்ம வந்து ஆர் சேமா இருக்கிறதுனால காமன் திங்க வெளில எடுக்கலாம். இங்க 1/3 காமனா இருக்கு, பை ஆர் ஸ்கொயர் காமனா இருக்கு. ஸோ நான் வெளில எடுக்க போறேன். எதை வெளில எடுக்க போறேன்னு கேட்டா 1/3 வெளில எடுத்துக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துட்டேன்னா மிச்சம் இங்க ஹெச் ஃபர்ஸ்ட் ஒன்ல, செகண்ட் ஒன்ல 1/3 வெளில போச்சுன்னா ஒரு 2 இருக்கு, ஆர் ஸ்கொயர் வெளில போச்சுன்னா ஒரு ஆர் இருக்கு. ஸோ பிளஸ் 2r அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்ப 1 is equal to 1/3 பைக்கு பதிலா 22/7 r square. What is r? 6 centimeter னு பார்த்தோம். r square is 6 into 6. Okay, and h plus 2r அப்படின்னு பார்த்தோம். h அப்படிங்கிறது எதோடது? கோனோட ஹைட்.
so that கோனோட height வந்து 12 plus 2 into 6 radius வந்து 6 okay 1 by 3 22 by 7 into 6 into 6 into 6 2s are 12 board mass rule படி முதல்ல multiplication தான் importance கொடுக்கணும் so 12 12 plus 12 14 24 sorry 12 plus 12 24 cancel பண்ணலாம் 3 ஆல பண்ணோம்னா இது 2 times multiply பண்ணி divide பண்ண வேண்டியதான் நம்மளோட next work this is 24 24 into 6 into 2 into 22 so we have to multiply 22 into 12 into 24 divided by 7 that is equal to இப்போ 12 into 22 பண்ணோம் அப்படின்னா 264 கிடைக்கும் 264 into 24 multiply பண்ணோம் multiply பண்ணா 6336 வந்திருக்கு so 6336 divided by 7 divide பண்ணலாம் 63 க்கு எத்தனை டைம் டிவைட் ஆனா 9 7s are 63 பேலன்ஸ் வந்து 0 next number 3 அதனால ஒரு 0 போட்டுட்டு 36 எடுத்துக்கலாம் 36 க்கு 5 7s are 35 பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சுட்டு 10 ஆக்கிக்கலாம் 10 ஆக்கினோம்னா 1 7s are 7 பேலன்ஸ் 3 30 4 7s are 28 பேலன்ஸ் 2 20 2 7s are 14 அப்படின்னு வருது ஷார்ட் எழுதினோம்னா 905.14 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்மளுக்கு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது ஓகே இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் கால்குலேஷன் தான் இதுல ஒர்க்கே தவிர மற்றபடி இதுல ஒர்க் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஈஸியஸ்ட் சம் ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ ஈஸியஸ்ட் சம் என்ன புரிஞ்சுதா சம் நம்பர் 4 புரிஞ்சுதா அடுத்த சம் போலாமா நம்ம ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் சம் 5th சம்மும் இந்த கிளாஸ்ல நம்ம பாத்திரலாம் எப்போ 2 சம் தான் நம்ம பார்ப்போம் கிளாஸ்க்கு பட் இதுல இந்த எக்ஸசைஸ்ல 7 சம்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த கிளாஸ்ல 3 சம்ஸ் பார்க்க போறோம் வாங்க இப்ப சம் நம்பர் 5 என்ன சொல்றாங்க a capsule is in the shape of a cylinder with two hemisphere ஆல்ரெடி தெரியும் stuck to the each of these ends capsuleோட பொசிஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு two hemisphere with cylinder இருக்கும் அதுல shape then if the length of the entire capsule is 12 millimeter அப்படின்ட்டு 12 millimeter and the diameter of the capsule 3 millimeter okay how much medicine it can be hold in question இதுக்கு ஃபிகர் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபிகர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலிண்டரோட போத் எண்ட்ஸ்ல 2 ஹெமிஸ்பியர் 2 ஹெமிஸ்பியர்ஸ் so total capsuleோட length வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 12 mm அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதோட diameter வந்து 3 mm அப்படின்னு கொடுத்திருக்காங்க diameter வந்து 3 mm மெடிசின் இதுல எவ்வளவு மெடிசின் வந்து இட் கேன் பி ஹோல்டுங்கிறது தான் கொஸ்டின் சரி இதுக்கு மெடிசின் எவ்வளவு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் we have to find out the volume cylinder plus 2 hemisphere volume கண்டுபிடிச்சிட்டா மெடிசின் எவ்வளவு இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் so amount of medicine in a capsule equal to volume of cylinder plus 2 into volume of hemisphere okay given எழுதிக்கலாம் given is length total length equal to 12 mm and diameter 3 mm. See நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் diameter வந்து 3 mm அப்படின்னு இருக்கு so radius வந்து 3/2 mm okay radius 3/2 mm அப்படின்னா கேப்சூலோட லென்த் இருக்கு இல்லையா full length வந்து நமக்கு 12 mm so that இப்ப வந்து நம்ம height of cylinder கண்டுபிடிக்க போறோம் h is the height of the cylinder அப்படிங்கிறது full capsuleோட lengthல இருந்து
கேப்சூல்லேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும், கேப்சூல்லேருந்து மைனஸ் 2 times ஆஃப் ரேடியஸ், அதாவது 2 ஹெமிஸ்பியர், 2 into radius of hemisphere. ஹெமிஸ்பியர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹைட் கிடைச்சிரும். ஃபுல் கேப்சூலோட லென்த் வந்து 12 mm. 2 times radius of hemisphere is 3/2. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா -3. 12 minus 3ங்கிறது 9 mm. ஸோ இதோட ஹைட் வந்து 9 mm. ஓகே, நம்ம இப்போ சம் கிட்ட போயிடலாம். therefore volume of medicine equal to formula எழுதலாம். first volume of cylinder சொன்னோம். volume of cylinder is pi r squared h plus 2 into volume of hemisphere is 2/3 pi r cube. ஓகே, சரி காமனா வெளில எடுத்துடலாமா? ஏன்னா இதுல r எல்லாமே சேமா இருக்கு நம்மளுக்கு. so that pi காமனா எடுத்துக்கலாம். r square also காமனா எடுத்துக்கலாம். வேற எதுவும் நம்மளுக்கு காமனா இல்ல. so that pi r square வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது இதுல h plus pi r square இதுல வெளில போயிடுது அப்படின்னா மிச்சம் இருக்கிறது 4/3 pi r. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 22/7 ரேடியஸ்ங்கிறது 3/2 பார்த்தோம். அண்ட் ஹைட் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 9 mm கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பிளஸ் 4/3 இன்டூ ரேடியஸ் இஸ் 3/2. ஸோ கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கலாமா? இங்க 3 கேன்சல் பண்ணிக்கலாம், இது 2 டைம்ஸ்னு கேன்சல் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? 2 and 22 11 டைம்ஸ்னு கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்மள்ட்ட என்ன இருக்கு, 11/7 இன்டூ 3 பேலன்ஸ் 3/2. இதுல 9 + 2 11. ஓகே, மல்டிப்ளை பண்ண என்ன வருது அப்படின்னா 11 × 11 121, 3 × 3 9, 121 × 9 வந்து 1089, 1089 டிவைட் பை 14. 14ஆல டிவைட் பண்ண போறோம். 14ஆல டிவைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் 14 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். 7 × 14 98. ஸோ 7 டைம்ஸ் 98 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 10. தென் 109 again 7 டைம்ஸ் போடனா 98. இப்போ பேலன்ஸ் 11 110 இருக்கும். 110க்கு again 7 டைம்ஸ் that is 98. 98க்கு திரும்ப 110ல இருந்து 98 மைனஸ் பண்ணோம்னா 12 வருது. 12க்கு வந்து 120னா 8 டைம்ஸ் 14 8s are 112. ஸோ 8 டைம்ஸ். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் கியூப், சாரி இங்க மில்லிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ரெக்யர்ட் ஆன்சர். கேப்சூல்ல இருக்கிற மெடிசனோட வால்யூம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டா 77.78 மில்லிமீட்டர் கியூப். அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மெடிசன் இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப சின்ன ரீகேப் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மோட ரீகேப். தேர்ட் சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க, ஒரு சிலிண்டர்ல இருந்து கோன் ஷேப்பை கட் ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற சாலிடோட வால்யூம் அப்படின்னா கோனோட சிலிண்டர் வால்யூம் மைனஸ் கோன் வால்யூம் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். ரிமைனிங் சாலிடோட வால்யூம் கிடைச்சிரும். அதுதான் இங்க பண்ணிருக்கோம். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டரோட வால்யூம் இஸ் pi r squared h and கோனோட வால்யூம் 1/3 pi r squared h. தட்ஸ் ஆல் த மேட்டர். அடுத்த கொஸ்டின், இது ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டரா இருக்கு. இதுல ஒரு சாலிட் உள்ள போட போறோம். அந்த சாலிட் என்ன ஷேப்ல இருக்கு கேட்டா, பாட்டம் வந்து ஹெமிஸ்பியர், டாப் வந்து கோன் ஷேப்ல இருக்கு. அந்த சாலிட் போட்டோம் அப்படின்னா அது டிஸ்பிளேஸ் பண்ற வாட்டரோட வால்யூம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம அந்த சாலிடோட வால்யூம் கண்டுபிடிச்சா தட் இஸ் த டிஸ்பிளேஸ்டு வாட்டர் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், சாலிடோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெமிஸ்பியர் பிளஸ் கோன் வால்யூம் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம். ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 2/3 pi r cube அண்ட் கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3 pi r squared h. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேஸ்டு வாட்டரோட வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க சம் நம்பர் 5. சம் நம்பர் 5ல திஸ் இஸ் கேப்சூல். கேப்சூல்குள்ள எவ்வளவு மெடிசின் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டா, சிலிண்டரோட வால்யூம் பிளஸ் 2 ஹெமிஸ்பியரோட வால்யூமை ஆட் பண்ணணும். நம்மளுக்கு ஃபுல் லென்த் கொடுத்துருந்தாங்க. இதுல இருந்து நம்ம சிலிண்டரோட லென்த் அதாவது ஹைட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ஒரு இங்க பிளஸ் ரேடியஸ் 2 ரேடியஸ் அப்படிங்கிறது 3 மில்லிமீட்டர்ங்கிறதுனால 12 - 3 9 அப்படின்னு போட்டுட்டோம். போட்டுட்டு டயாமீட்டர் வச்சுட்டு இதோட அமௌண்ட் ஆஃப் மெடிசின் கண்டுபிடிச்சோம். அது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, சிலிண்டரோட வால்யூம் தட் இஸ் pi r squared h, 2 ஹெமிஸ்பியர் வால்யூம், ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 pi r cube. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 2/3 pi r cube போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம கேப்சூல் உள்ள இருக்கிற மெடிசின்
மெடிசினோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. We will see in the next class. Bye.